அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோ பதிவில் பார்த்தீங்கன்னா நம்ம 6th தமிழ் பொது புக்கில் 1 முதல் 9 வரை உள்ள லெசனில் இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 300 கேள்விகளை குயிக் ரிவிஷனாக பார்த்துடலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ பதிவு பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் 6th தமிழ் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ பதிவு உங்கள் ரீகாலுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நேற்றைய வீடியோ, அதாவது ப்ரீவியஸ் வீடியோ மாதிரியே இதையும் கொஞ்சம் ஸ்பீடாக நம்ம பார்த்துட்டு போயிடலாம். இதில் ஏதாவது தவறு இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். முதல் கேள்வி பாருங்க. வேலு நாச்சியாரின் முதல் எதை கைப்பற்ற போவதாக கூறினார்? வேலு நாச்சியார் முதல்ல எதை கைப்பற்ற போவதாக கூறினார்? அவர் சிவகங்கையெல்லாம் இழந்த பின்னு என்ன நினைக்கிறாரு? வேலு நாச்சியார் முதல் எதை கைப்பற்ற போவதாக கூறினார்? ஆன்சர் கரெக்டு தான். காளையார் கோவிலை முதலில் கைப்பற்ற போவதாக வேலு நாச்சியார் கூறினார். இதுல தவறான இணை எந்த இணை? இதுல நம்ம இந்த லெசன் அப்படி உங்களுக்கு ஞாபகம் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஆன்சர் இலக்கிய மாநாடு சென்னையில தான் நடந்தது. மதுரை என்பது தவறான இணையாகும். ரவுலட் சட்டம் எதிர்ப்பு போராட்டம் பற்றி யாருடைய வீட்டில் ஆலோசனை நடந்தது? ரவுலட் சட்டம் எதிர்ப்பு போராட்டம் பற்றி யாருடைய வீடு? ராஜாஜி என்பது சரியான விடையாகும். காந்தியடிகள் தோற்றத்தில் மாற்றத்தை ஏற்படுத்திய பெருமை எந்த மாநிலத்தை சாரும்? காந்தியடிகள் தோற்றத்தில் மாற்றத்தை ஏற்படுத்திய பெருமை பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டை சாரும். ஆப்ஷன் டி இதற்கு சரியான விடை. இந்தியாவின் சொத்து என்று பாரதியாரை குறிப்பிட்டவர் யார்? ராஜாஜி என்ன பண்ணுவாரு? பாரதியாரை தமிழ்நாட்டின் சொத்தும்பாரு. இந்தியாவின் சொத்து என்று பாரதியாரை குறிப்பிட்டவர் காந்தியடிகள் ஆவார். கலைக்கூடமாக காட்சி தருவது எது? ஆப்ஷன்ல பாருங்க. கலைக்கூடமாக காட்சி தருவது சிற்பக்கூடம் ஆகும். புதுமைகள் செய்த தேசம் இது என்ற பாடலை இயற்றியவர் யார்? புதுமைகள் செய்த தேசம் இது என்ற பாடலை இயற்றியவர் தாரா பாரதியாவார். தனி ஒருவனுக்கு உணவில்லை எனில் இச்செகத்தினை அழித்திடுவோம் என்று பாடியவர் யார்? தனி ஒருவனுக்கு உணவில்லை எனில் இச்செகத்தினை அழித்திடுவோம் என்று பாடியவர் பாரதியார் ஆவார். இடுகுறி சிறப்பு பெயர் கொடுக்கப்பட்ட ஆப்ஷன்ல பாருங்க. இதுல இடுகுறி சிறப்பு பெயர் என்ன? இடுகுறி சிறப்பு பெயர் வாழை என்பது சரி. ஏழைகளுக்கு உதவி செய்வதே என்னவாகும்? ஏழைகளுக்கு உதவி செய்வதே பார்த்தீங்கன்னா ஈகை என்பது சரியான விடை. தமிழ் கும்மி என்ற பாடலை இயற்றியவர் யார்? தமிழ் கும்மி என்ற பாடலை இயற்றியவர் பெருஞ்சித்திரனார் என்பது சரி. ஊழி என்பதன் பொருள் என்ன? ஊழி என்பதன் பொருள் என்ன? நீண்டதொரு கால பகுதி தான் ஊழி என்று அழைக்கப்படுகிறது. பெருஞ்சித்திரனாரின் இயற்பெயர் என்ன? பெருஞ்சித்திரனார் அவர்களின் இயற்பெயர் என்ன? பெருஞ்சித்திரனாரின் இயற்பெயர் பார்த்தீங்கன்னா மாணிக்கம் என்பதாகும். பெருஞ்சித்திரனார் இயற்றாத நூல் எந்த நூல்? ஆப்ஷன்ல பாருங்க. பெருஞ்சித்திரனார் இயற்றாத நூல் மணிமேகலை வெண்பா என்பது சரி. அமுதம் போன்ற தமிழ் எதற்கு இணையானது என்று பாரதிதாசன் கூறுகிறார்? அமுதம் போன்ற தமிழ் எதற்கு இணையானது என்று பாரதிதாசன் கூறுகிறார்? அமுதம் போன்ற தமிழ் பார்த்தீங்கன்னா உயிருக்கு இணையானது என்று பாரதிதாசன் குறிப்பிடுகிறார். கனிச்சாறு எத்தனை தொகுதிகளை கொண்டது? இதுவும் கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. கனிச்சாறு பார்த்தீங்கன்னா 8 தொகுதிகள் கொண்டதாகும். வான் தோன்றி வழி தோன்றி என்ற வரியை பாடியவர் யார்? வான் தோன்றி வழி தோன்றி என்ற வரியை பாடியவர் வாணிதாசன் ஆவார். மேதினி என்பதன் பொருள் என்ன? மேதினி என்பதன் பொருள் பார்த்தீங்கன்னா உலகம் என்பதாகும். மனிதரை பிற உயிரினங்களிடம் இருந்து வேறுபடுத்தி காட்டுவது எது? மனிதனை பிற உயிரினங்களிடம் இருந்து வேறுபடுத்தி காட்டுவது மொழி என்பது சரி. என்று பிறந்தவள் என்று உணராத என்ற வரியை பாடியவர் யார்? என்று பிறந்தவள் என்று உணராத என்ற வரியை பாடியவர் பாரதியார் ஆவார். யாருடைய நடுகளுக்கு வேலு நாச்சியார் தமது தாலியை காணிக்கையாக செலுத்தினார்? அது யாருடைய நடுகள்? உடையாள் என்பது சரி.
மணிமேகலை மணிபல்லவ தீவிலிருந்து எங்கு திரும்பினாள்? மணிமேகலை மணிபல்லவ தீவிலிருந்து திரும்பிய இடம் பார்த்தீங்கன்னா பூம்புகார் என்பது சரி. தவறான இணை பொருட்பெயர், இடப்பெயர், சினைப்பெயர், தொழிற்பெயர். இதுல தவறான இணை எது? ஆன்சர் பயிர்கள் பசுமையாக இருந்தது என்பது சினைப்பெயர் கிடையாது. காரணம் கருதாமல் பொதுத்தன்மை கருதி இட்ட பெயர் என்ன? காரணம் கருதாமல் பொதுத்தன்மை கருதி இட்ட பெயர் இடுகுறி பொதுப்பெயர் என்பது சரி. யாருக்கு நடுகள் நடுமாறு வேலு நாச்சியார் கூறினார்? யாருக்கு நடுகள் நடுமாறு, யாருக்குன்னு பார்த்தோம், உடையாளு என்பது சரியான விடை. 1921 தமிழ்நாட்டில் காந்தியடிகள் எந்த ஊருக்கு புகைவண்டியில் பயணித்தார்? தமிழ்நாட்டில் காந்தி அவர்கள் எந்த ஊருக்கு புகைவண்டியில் பயணித்தார்? ஆன்சர் மதுரை என்பது சரி. வளையல் இது என்ன வகையான பெயர்? வளையல் என்பது ஆன்சர் காரண சிறப்பு பெயர் ஆகும். டேஷ் எங்கே உள்ளது, அதுக்கு என்ன வருங்கிறத ஆப்ஷன்ல பாருங்க. ஆன்சர் கரெக்ட் தான். அஃது எங்கே உள்ளது என்பது சரி. வஉசி சுதேசி நாவாய் சங்கம் என்ற நிறுவனத்தை எந்த ஆண்டு பதிவு செய்தார்? வஉசி சுதேசி நாவாய் சங்கம் என்ற நிறுவனத்தை பதிவு செய்த ஆண்டு 1906 ஆண்டாகும். வேலு நாச்சியார் சிவகங்கையை மீட்ட ஆண்டு என்ன? வேலு நாச்சியார் சிவகங்கையை மீட்ட ஆண்டு 1780 ஆண்டாகும். தமிழில் மிக பழமையான நூல் எந்த நூல்? நம்ம தமிழ் மொழியில மிக பழமையான நூல் தொல்காப்பியம் என்பது சரி. கொடுக்கப்பட்ட ஆப்ஷன்ல பாருங்க. இடஞ்சொலி எழுத்துக்கள் எவை? இடஞ்சொலி எழுத்துக்கள் வலஞ்சொலின்னு நம்ம பார்த்துருப்போம். இடஞ்சொலி எழுத்துக்கள் டா, யா, லா. கொடுக்கப்பட்ட ஆப்ஷன்ல ஆப்ஷன் பி சரியான விடை. தமிழின் கிளவியும் என்ற வரி இடம்பெற்ற நூல் எது? தமிழின் கிளவியும் என்ற வரி இடம்பெற்ற நூல் தொல்காப்பியம் ஆகும். இமிழ்கடல் வேலியை தமிழ்நாடு ஆக்கிய என்ற வரி இடம்பெற்ற நூல் எது? இமிழ்கடல் வேலியை தமிழ்நாடு ஆக்கிய என்ற வரி இடம்பெற்ற நூல் ஆன்சர் சிலப்பதிகாரம் ஆகும். தமிழன் கண்டாய் என்ற வரி இடம்பெற்ற நூல் எது? தமிழன் கண்டாய் என்ற வரி இடம்பெற்ற நூல் அப்பர் தேவாரம் என்பது சரி. உயர்திணையின் எதிர்ச்சொல்லை தாழ்திணை என்று கூறாமல் நம் முன்னோர்கள் எவ்வாறு அழைத்தனர்? உயர்திணை அதற்கு எதிர்ச்சொல் பார்த்தீங்கன்னா தாழ்திணை என்று கூறாமல் நம் முன்னோர்கள் பார்த்தீங்கன்னா அக்ரிணை என்று அழைத்தனர். பெருஞ்சித்திரனார் நடத்தி வந்த இதழ்களில் இல்லாதது எது? இதுல தென்மொழி, தமிழ்ச்சிட்டு, தமிழ் நிலம் இது அவர் நடத்திய இதழ்கள். தமிழ் தேன் என்பது தவறான ஒன்றாகும். தமிழின் பழங்கான இலக்கண நூல் யாவை? கொடுக்கப்பட்ட ஆப்ஷன்ல தமிழின் பழங்கால இலக்கண நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா நன்னூல் என்பதாகும். மா என்னும் சொல்லின் பொருள்களில் இல்லாதது என்ன? மா இதனுடைய ஓரெழுத்து ஒரு மொழியில என்னும் சொல்லின் பொருள்களில் இல்லாதது தலைவன் என்பது சரி. சரியான இணை என்ன? இதுல இயல் தமிழ்னா எதை குறிக்கும்? இசைத்தமிழ், நாடகத்தமிழ். இதுல சரியான இணை பார்த்தீங்கன்னா இசைத்தமிழ் உள்ளம். இயல் தமிழ் எண்ணத்தை குறிக்கும். நாடகத்தமிழ் பார்த்தீங்கன்னா உணர்வை குறிக்கும். அமுத சுரபி முதலில் யார் கையில் இருந்தது? அமுத சுரபி முதல்ல பார்த்தீங்கன்னா யார் கையில் இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா ஆபுத்திரன் கையில் இருந்தது. எந்த மன்னனுக்கு உயிர் கொள்ளாமை பற்றி அறிவுரை புத்தர் கூறினார்? எந்த மன்னனுக்கு உயிர் கொள்ளாமை பற்றி புத்தர் அறிவுரை கூறினார்? ஆன்சர் பிம்பிசாரா மன்னன் ஆவார். காந்தியடிகள் காரைக்குடியில் எந்த ஊரில் தங்கியிருந்தார்? காந்தியடிகள் காரைக்குடியில் தங்கியிருந்த ஊர் ஆன்சர் கானாடு காத்தான் என்பது சரி. அன்பினில் இன்பம் காண்போம் என்ற வரியை பாடியவர் யார்? அன்பினில் இன்பம் காண்போம் என்ற வரியை பாடியவர் முத்தரையனார் ஆவார். அமுத சுரபி கோமுகி பொய்கையில் எப்போது தோன்றும்? அமுத சுரபி கோமுகி பொய்கையில் எந்த நாளில் தோன்றும் பார்த்தீங்கன்னா வைகாசி திங்கள் என்பது சரியான விடை.
ஏவல் என்பதன் பொருள் என்ன? ஏவல் என்பதன் பொருள் ஆன்சர் தொண்டு என்பதாகும். தமது இறுதி காலம் வரை பிறருக்காக வாழ்ந்தவர் யார்? ஆப்ஷன்ல பாருங்க. தமது இறுதி காலம் வரை பிறருக்காக வாழ்ந்தவர் அன்னை தெரசா ஆவார். யாரை பாரதியார் பொதுக்கூட்டத்திற்கு தலைமை தாங்க அழைத்தார்? யாரை பாரதியார் பொதுக்கூட்டத்திற்கு தலைமை தாங்க அழைத்தார்னு பார்த்தீங்கன்னா காந்தியடிகளை என்பது சரி. உலக உயிர்கள் எல்லாம் துன்பமின்றி இன்புற்று வாழ வேண்டும் என்று விரும்பியவர் யார்? உலக உயிர்கள் எல்லாம் துன்பமின்றி இன்புற்று வாழ வேண்டும் என்று விரும்பியவர் புத்தராவார். கங்கை ஆற்றின் அலைகள் யாருடைய கவிதைக்கு இசையமைக்கின்றன? கங்கை ஆற்றின் அலைகள் யாருடைய கவிதைன்னு பார்த்தீங்கன்னா கம்பரின் கவிதைக்கு இசை அமைக்கின்றன. உலகின் முதல் விஞ்ஞானிகள் என்று யாரை அப்துல் கலாம் ஐயா குறிப்பிடுகிறார்? உலகின் முதல் விஞ்ஞானிகள் என்று யாரை அப்துல் கலாம் ஐயா குறிப்பிடுகிறார்? ஆன்சர் குழந்தைகள் என்பது சரி. விளக்குகள் பல தந்த ஒளி என்ற நூலின் ஆசிரியர் யார்? விளக்குகள் பல தந்த ஒளி என்ற நூலின் ஆசிரியர் லிலியன் வாட்சன் என்பதாகும். தமிழை பல விதங்களில் போற்றியவர் யார்? நம்ம தமிழ் மொழியை பல விதங்களில் போற்றியவர் பாரதிதாசன் ஆவார். எதிர்காலம் பற்றி கனவு காண வேண்டும் என்று கூறியவர் ஐயா அப்துல் கலாம் என்பது சரி. நிருமித்த என்பதன் பொருள் என்ன? ஆப்ஷன்ல பாருங்க. நிருமித்த என்பதன் பொருள் பார்த்தீங்கன்னா உருவாக்கிய என்பது ஆகும். சமூக வளர்ச்சிக்கு அடிப்படையான தமிழ் எது போன்றது? சமூக வளர்ச்சிக்கு அடிப்படையான தமிழ் பார்த்தீங்கன்னா நீர் போன்றது என்பது சரி. பாரதிதாசனின் சிறப்பு பெயர்களில் இல்லாதது என்ன? பாரதிதாசனின் சிறப்பு பெயர்களில் இல்லாதது என்னன்னு பார்த்தீங்கன்னா சீட்டுக்கவி. இது பாரதியாரை பற்றி குறிக்கும், பாரதிதாசனை குறிக்காது. தமிழே உயிரே வணக்கம் தாய் பிள்ளை உறவம்மா என்ற வரியை பாடியவர் யார்? தமிழே உயிரே வணக்கம் தாய் பிள்ளை உறவம்மா என்று பாடியவர் காசி ஆனந்தனாவார். அறிவுக்கு துணை கொடுக்கும் தமிழ் எது போன்றது? அறிவுக்கு துணை கொடுக்கும் தமிழ் எது போன்றது? அறிவுக்கு துணை கொடுக்கும் தமிழ் பார்த்தீங்கன்னா தோல் போன்றது ஆகும். அடுத்த ஒன்று பொருந்தாத இணை என்ன? தமிழ் விளைவுக்கு என்னவா இருக்கும்? அறிவுக்கு, இளமைக்கு, புலவர்க்கு. ஆன்சர் கரெக்டு தான். பொருந்தாத இணை புலவர்க்கு பாடல் என்பது பொருந்தாத ஒன்றாகும். குழந்தைகளை பாதுகாப்போம் என்ற இயக்கத்தை தொடங்கியவர் யார்? குழந்தைகளை பாதுகாப்போம் என்ற இயக்கத்தை தொடங்கியவர் கைலாஷ் சத்யார்த்தி ஆவார். வேலு நாச்சியார் தந்தை செல்லமுத்து எந்த பகுதியை ஆட்சி செய்து வந்தார்? வேலு நாச்சியார் தந்தை செல்லமுத்து எந்த பகுதியை ஆட்சி செய்து வந்தார்? ராமநாதபுரம் என்பது சரி. காந்தியடிகளின் அறத்தின் ஊன்றுகோலாக எது விளங்குகிறது? காந்தியடிகளின் அறத்தின் ஊன்றுகோலாக விளங்குவது பார்த்தீங்கன்னா அகிம்சை என்பது சரி. தம் பொருளை திருடியவனிடம் அன்பு காட்டியவர் யார்? தம் பொருளை திருடியவனிடம் கூட அன்பு காட்டியவர் வள்ளலார் ஆவார். மணிமேகலையை யார் மணிபல்லவ தீவில் சேர்த்தது? மணிமேகலையை மணிபல்ல தீவில் சேர்த்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா மணிமேகலா தெய்வம் என்பது சரி. வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்ற வரியை கூறியவர் யார்? இதை மறக்கவே மாட்டோம். அந்த வரியை கூறியவர் வள்ளலார் ஆவார். மணிபல்லவ தீவை யார் காவல் செய்து வந்தது? மணிபல்லவ தீவை காவல் செய்து வந்தது பார்த்தீங்கன்னா தீவ திலகை என்பது சரி. வள்ளலார் சத்திய தர்மசாலையை பசிப்பினி நீக்க எங்கு நிறுவினார்? சத்திய தர்மசாலையை வள்ளலார் நிறுவிய இடம் வடலூர் என்பது சரி. கோமுகி அப்படின்னா கோ கூட்டல் முகி, அதாவது அந்த குளம் பார்த்தீங்கன்னா பசு போன்ற முகத்தை கொண்டது என்பது என்ன? கோமுகி என்பது என்ன? கோமுகி என்பது பொய்கை என்பது சரியான விடை. அன்னை தெரசாவிற்கு நோபல் பரிசு எதற்காக கிடைத்தது?
அன்னை தெரசாவிற்கு நோபல் பரிசு பார்த்தீங்கன்னா அமைதிக்காக கிடைக்கப்பெற்றது. தாளை இதனுடைய இளமை பெயர் என்ன? தாளை ஆன்சர் கரெக்டு தான். தாளைனா மடலை குறிக்கும். தவறான இணை தாவர இலை பெயர்கள். பலான என்ன, அருகுன்னா கரெக்டா, வரகு, சப்பாத்தி கள்ளி. ஆன்சர் இதில் பலா இலை, அருகுன்னா புல், வரகு தாள், சப்பாத்தி கள்ளி தலை என்பது சரி தவறான தாவர இலை பெயராகும். கமுகு இதை என்ன சொல்லுவோம்? கமுகு ஆன்சர் கமுகு கூந்தல் என்பது சரி. நீண்ட நீண்ட காலம் நீ நீடு வாழ வேண்டும் என்ற வரியை பாடியவர் யார்? நீண்ட நீண்ட காலம் நீ நீடு வாழ வேண்டும் என்ற வரியை பாடியவர் அறிவுமதி. பாகற்காய் இதை கசப்புக்காய் அப்படின்னு சொல்லாம எவ்வாறு நம் முன்னோர்கள் பிரித்தனர்? பாகற்காய் பாகு அல் காய், அதாவது பாகு இல்லாத காய் அப்படின்னு பாகு கூட்டல் அல் கூட்டல் காய் என பிரித்தனர். மேகம் குளிர்ந்து மழை பொழியும் என்ற அறிவியல் செய்தியை கூறிய பழங்கால தமிழ் நூல்களில் இல்லாதது எது? மேகம் குளிர்ந்து மழை பொழியும் என்ற அறிவியல் செய்தியை கூறிய பழங்கால தமிழ் நூல்களில் இல்லாதது திருவெம்பாவை என்பது சரி. நிலம் தீ நீர் விழி விசும்போடு 5 என்ற வரி இடம்பெற்றுள்ள நூல் எது? நிலம் தீ நீர் விழி விசும்போடு 5 எந்த நூல்னு பார்த்தீங்கன்னா தொல்காப்பியமாகும். நெடுவெல்லூசி நெடுவசி பறந்தவடு என்ற வரி இடம்பெற்றுள்ள நூல் எது? நெடுவெல்லூசி நெடுவசி பறந்தவடு என்ற நூல் அந்த வரி இடம்பெற்ற நூல் பார்த்தீங்கன்னா 10. கோச்சுரா எரிந்தன சுருங்கிய என்ற வரி இடம்பெற்ற நூல் எது? கோச்சுரா எரிந்தன சுருங்கிய என்ற வரி இடம்பெற்ற நூல் நற்றிணையாகும். ஆழ அமுக்கி முகத்தினும் ஆழ்கடல் நீர் என்ற வரியை கூறியவர் யார்? ஆழ அமுக்கி முகத்தினும் ஆழ்கடல் நீர் என்ற வரியை கூறியவர் ஔவையார் ஆவார். முத்துவடுகநாதர் யாருடன் போரிட்டு வீரமரணம் அடைந்தார்? எந்த படையுடன் போரிட்டு வீரமரணம் அடைந்தார்? ஆங்கில படையுடன் என்பது சரி. உலக குழந்தைகளின் கல்வி உரிமைக்காக சத்தியார்த்தி எத்தனை நாடுகள் சென்றுள்ளார்? அவர் சென்ற நாடுகளின் எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா 103 ஆகும். நீங்கள் நல்லவர் என்ற கவிதை தொகுப்பு யாருடையது? நீங்கள் நல்லவர் என்ற கவிதை தொகுப்பு பார்த்தீங்கன்னா கலீல் ஜிப்ரான் உடையது. உலகத்தை குழந்தைகளின் கண் கொண்டு பாருங்கள், உலகம் அழகானது என்று கூறியவர் கைலாஷ் சத்யார்த்தி ஆவார். தாரா பாரதியின் அடைமொழி பெயர் என்ன? அவர் பார்த்தீங்கன்னா கவி ஞாயிறு என்று போற்றப்படுபவர் தாரா பாரதி ஆவார். வாழ்க்கை என்பது நீ சாகும் வரை அல்ல, மற்றவர் மனதில் வாழும் வரை என்று கூற்றை, அதாவது அந்த வரியை கூறியவர் அன்னை தெரசா ஆவார். நீங்கள் நல்லவர் என்ற கவிதை தொகுப்பை மொழிபெயர்த்தவர் யார்? நீங்கள் நல்லவர் என்ற கவிதை தொகுப்பை மொழிபெயர்த்தவர் புவியரசு ஆவார். அன்னை தெரசாவிற்கு அடுத்து அமைதிக்கான நோபல் பரிசு பெற்ற இந்தியர் யார்? அன்னை தெரசாவிற்கு அடுத்து அமைதிக்கான நோபல் பரிசு பெற்றவர் கைலாஷ் சத்யார்த்தி ஆவார். யாருக்கு முன்பே ஆங்கிலேயரை எதிர்த்து போரிட்டவர் வேலு நாச்சியார்? யாருக்கு முன்பே பார்த்தீங்கன்னா ஜான்சி ராணிக்கு முன்பே ஆங்கிலேயரை எதிர்த்து போரிட்டவர் வேலு நாச்சியார் ஆவார். தமிழ்நாட்டின் சொத்து என்று பாரதியாரை குறிப்பிட்டவர் யார்? ராஜாஜி அவர்கள்தான் பாரதியாரை தமிழ்நாட்டின் சொத்து என்று குறிப்பிடுவார். URL நேம், அதாவது இதை என்னன்னு சொல்லுவோம், யூனிஃபார்ம் ரிசோர்ஸ் லொக்கேட்டர். இதுதான் URL, ப்ரௌசரில் இந்த வெப்பேஜ் வர நேம் தான் URL நேம். அதில் அந்த URL என்பது தமிழில் பார்த்தீங்கன்னா என்ன வேணால் அழைக்கப்படுகிறது. ஆன்சர் கரெக்டு தான், உரளி என்பது ஆகும். திங்களை போற்றதும் திங்களை போற்றதும் என்ற வரியை பாடியவர் யார்? திங்களை போற்றதும் திங்களை போற்றதும் என்ற வரியை பாடியவர் இளங்கோவடிகள். கண் இமைக்கவோ அல்லது ஒருமுறை கை நொடிக்கவோ ஆகும் காலம் என்ன? அதைத்தான் நம்ம என்னன்னு சொல்றோம், மாத்திரை என்று அழைக்கிறோம். கொங்கு என்பதன் பொருள் என்ன? கொங்கு என்பதன் பொருள் ஆன்சர் மகரந்தம் என்பதாகும்.
நாமநீர் என்பதன் பொருள் என்ன? நாமநீர் என்பதன் பொருள் அச்சம் தரும் கடல் என்பதாகும். ஆத்தி மலர் மாலையை அணிந்தவன் யார்? ஆப்ஷன்ல பாருங்க. ஆத்தி மலர் மாலையை அணிந்தவன் சோழன் என்பது சரி. இளங்கோவடிகள் எந்த மன்னர் மரபை சார்ந்தவர்? இளங்கோவடிகள் சார்ந்த மன்னர் மரபு சேர மரபை சார்ந்தவர். இளங்கோவடிகளின் காலம் என்ன? இளங்கோவடிகளின் காலம் பார்த்தீங்கன்னா 2ஆம் நூற்றாண்டு என்பது சரி. குடிமக்கள் காப்பியம் என போற்றப்படுவது எந்த நூல்? குடிமக்கள் காப்பியம் என போற்றப்படுவது சிலப்பதிகாரம் ஆகும். திங்கள் ஞாயிறு மழை என இயற்கையை போற்றும் நூல் எந்த நூல்? எந்த நூல்? சிலப்பதிகாரம் தான் திங்கள் ஞாயிறு மழை என இயற்கையை போற்றும் நூலாகும். விசய ரகுநாத சொக்கலிங்கரிடம் கணக்கராக பணியாற்றியவர் யார்? விசய ரகுநாத சொக்கலிங்கரிடம் கணக்கராக பணியாற்றியவர் தாயுமானவராவார். தமிழ் கையேடு இது யாருடைய நூலாகும்? தமிழ் கையேடு இது ஜியு போப் அவர்களுடைய நூலாகும். பசிப்பினி போக்கியவர் யார்? பசிப்பினி போக்கியவர் வள்ளலார் என்பது சரி. குழந்தைகள் உரிமைக்கு பாடுபட்டவர் யார்? குழந்தைகளின் உரிமைக்காக பாடுபட்டவர் கைலாஸ் சத்யார்த்தி ஆவார். எல்லோரும் இன்புற்று இருக்க என்ற வரியை பாடியவர் யார்? எல்லோரும் இன்புற்று இருக்க என்ற வரியை பாடியவர் தாயுமானவர் ஆவார். காந்தியடிகள் தமிழை எங்கு இருந்தபொழுது கற்கத் தொடங்கினார்? காந்தியடிகள் நம்ம தமிழ் மொழியை கற்றுக்கொண்ட இடம் பார்த்தீங்கன்னா தென்னாப்பிரிக்கா என்பது சரி. தாராபாரதியின் நூல்களில் இல்லாதது எது? இதுல தமிழச்சியின் கத்தி இது பாரதிதாசனால் இயற்றப்பட்டது. புதிய விடியல், எங்கள் கிழக்கு, இது எங்கள் கிழக்கு, விரல் நொழி வெளிச்சங்கள் இதெல்லாம் தாராபாரதியால் இயற்றப்பட்டது. தமிழச்சியின் கத்தி என்பது தவறு. கடந்த 30 ஆண்டுகளில் கைலாஸ் சத்யார்த்தி எத்தனை குழந்தை தொழிலாளர்களை மீட்டுள்ளார்? 30 ஆண்டுகளில் கைலாஸ் சத்யார்த்தி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 86,000 குழந்தை தொழிலாளர்களை மீட்டுள்ளார். யார் ஆயுத கிடங்கில் உடலில் தீ வைத்து கொண்டு குதித்தது? ஆப்ஷன்ல பாருங்க. அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா குயிலி என்பது சரி. தாயுமானவர்கள் பாடல்கள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? தாயுமானவர்கள் பாடல்கள் பார்த்தீங்கன்னா தமிழ் மொழியின் உபநிடதம் என்று போற்றப்படுகிறது. கடல் நீர் சூழ்ந்த என்ற வரி இடம்பெற்ற நூல் எந்த நூல்? கடல் நீர் சூழ்ந்த என்ற வரி இடம்பெற்ற நூல் கார் 40 ஆகும். வீரர் ஒருவரின் காயத்தை வெண்ணிற ஊசியால் தைத்த செய்தி கூறும் நூல் எந்த நூல்? வீரர் ஒருவரின் காயத்தை வெண்ணிற ஊசியால் தைத்த செய்தி கூறும் நூல் 18 ஆகும். தினையளவு போதா சிறுபுல் நீர் என்ற வரியை இயற்றியவர் யார்? தினையளவு போதா சிறுபுல் நீர் என்ற வரியை இயற்றியவர் திருவள்ளுவ மாலையில கபிலர் ஆவார். தற்போது இஸ்ரோவின் தலைவர் யார்? இஸ்ரோவின் தலைவர் பார்த்தீங்கன்னா சோம்நாத் என்பதாகும். 9வது தலைவராக தான் சிவன் பணியாற்றி இருந்தார். தமிழ் மொழியின் இலக்கண வகைகள் யாவை? நம்ம தமிழ் மொழியின் இலக்கண வகைகள் பார்த்தீங்கன்னா 5 வகைப்படும். வாயை திறத்தல், உதடுகளை விரித்தல், உதடுகளை குவித்தல் போன்ற செயல்பாடுகளால் தோன்றுவது என்ன? வாயை திறத்தல், உதடுகளை விரித்தல், உதடுகளை குவித்தல் போன்ற செயல்பாடுகளால் தோன்றுவது உயிர் எழுத்துக்கள் ஆகும். சுறாமீன் தாக்கியதால் ஏற்பட்ட புண்ணை நரம்பினால் தைத்த செய்தி கூறும் நூல் எந்த நூல்? இது நற்றிணை என்பது சரி. குறில் எழுத்துக்களின் ஒலிக்கும் கால அளவு என்ன? குறில் எழுத்துக்கள் எவ்வளவு கால அளவில் ஒலிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா 1 மாத்திரை என்பது சரி. மெய்யெழுத்துக்களின் ஒலிக்கும் கால அளவு என்ன? மெய்யெழுத்துக்கள் இது அரை மாத்திரை அளவில் ஒலிக்கும். வல்லினம் நம்ம வல்லினம் மெல்லினம் இடையினம் சொல்லுவோம். வல்லினம் கொடுக்கப்பட்ட ஆப்ஷன்ல எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் கசட தபர என்பது வல்லினத்தை குறிக்கும். தொழுநோயாளிகளிடம் அன்பு காட்டியவர் யார்? தொழுநோயாளிகளிடம் அன்பு காட்டியவர் தெரசா ஆவார். பாரதி பள்ளி இது என்ன வகையான சொல்? பாரதி பள்ளி என்பது பெயர் சொல்லை குறிக்கும். எட்வின் அர்னால்டு என்பவர் எழுதிய லைட் ஆஃப் ஆசியா என்ற நூலை தழுவி எழுதப்பட்ட நூல் எந்த நூல்?
எந்த நூல்? ஆன்சர் ஆசிய ஜோதி என்பதாகும். பாரதம் அன்றைய நாற்றாங்கால் என்னும் கவிதை யாருடைய நூலிலிருந்து எடுக்கப்பட்டது? பாரதம் அன்றைய நாற்றாங்கால் என்னும் கவிதை தொகுப்பு பார்த்தீங்கன்னா தாராபாரதி கவிதை நூலிலிருந்து எடுக்கப்பட்டது. பராபர கன்னி இயற்றியவர் யார்? பராபர கன்னி இயற்றியவர் தாயுமானவர் ஆவார். தேசிக விநாயகரின் காலம் என்ன? கவிமணி அவர்களின் காலம் என்ன? ஆன்சர் 20ஆம் நூற்றாண்டு என்பது சரி. தேசிக விநாயகர் பெற்ற பட்டம், தேசிக விநாயகர் பெற்ற பட்டம் பார்த்தீங்கன்னா கவிமணி என்பதாகும். எத்தனை ஆண்டுகள் தேசிக விநாயகனார் பள்ளி ஆசிரியராக பணியாற்றினார்? அவர் பள்ளி ஆசிரியராக பணியாற்றிய ஆண்டுகள் பார்த்தீங்கன்னா 36 ஆகும். சொற்கள் எத்தனை வகைப்படும்? சொற்கள் 4 வகைப்படும் என்பது சரி. சிவகங்கையை இழந்து எத்தனை ஆண்டுகள் ஆகிவிட்டது என்று வேலு நாச்சியார் கவலை கொண்டார்? சிவகங்கையை இழந்து 8 ஆண்டுகள் ஆகிவிட்டது என்று வேலு நாச்சியார் கவலை கொண்டார். எதுவும் இல்லை காணி நிலம் வேண்டும் பராசக்தி என்ற வரியை பாடியவர் பாரதியார் என்பது சரி. சித்தம் என்பதன் பொருள் என்ன? சித்தம் என்பதன் பொருள் பார்த்தீங்கன்னா உள்ளம் என்பது சரி. பறவைகள் இடம்பெயர்தலை எவ்வாறு அழைக்கிறோம், அதாவது கூறுகிறோம்? பறவைகள் இடம்பெயர்தலை நம்ம வலசை போதல் என்று கூறுகிறோம். எந்த வகை பறவைகள் வலசை போகின்றன? எந்த வகையான பறவைகள் வலசை போகின்றன பார்த்தீங்கன்னா நீர்வாழ் பறவைகளாகும். சிறகடிக்காமல் கடலையும் தாண்டி பறக்கும் பறவை எது? சிறகடிக்காமல் கடலையும் தாண்டி பறக்கும் பறவை கப்பல் பறவையாகும். 1500 ஆண்டுகளுக்கு முன்பே தமிழ்நாட்டிற்கு பறவைகள் வலசை வருவதை பற்றி குறிப்பிட்டவர் சத்தி முத்த புலவர் என்பது சரி. நாராய் நாராய் செங்கால் நாராய் என்ற வரியை கூறியவரும் யாருன்னு பாருங்க, சத்திமுத்த புலவராவார். சிட்டுக்குருவி எத்தனை நாட்கள் அடைகாக்கும்? சிட்டுக்குருவி பார்த்தீங்கன்னா 14 நாட்கள் அடைகாக்கும். சிட்டுக்குருவியின் வாழ்நாள் எவ்வளவு? சிட்டுக்குருவியோட ஆயுள் காலம் பார்த்தீங்கன்னா 10 முதல் 13 ஆண்டுகளாகும். காக்கை குருவி எங்கள் சாதி என்று பாடியவர் யார்? காக்கை குருவி எங்கள் ஜாதி என்று பாடியவர் பாரதியார் ஆவார். வேலு நாச்சியார் பெண்கள் படைப்பிரிவிற்கு தலைமை வகித்தவர் யார்? வேலு நாச்சியாரின் பெண்கள் படைப்பிரிவிற்கு தலைமை வகித்தவர் குயிலி ஆவார். கவிஞர்கள் தம் பாடலுக்கு சுவையை சேர்க்க எதை சேர்க்கின்றனர்? கவிஞர்கள் தம் பாடலுக்கு சுவையை சேர்க்க அணியை சேர்க்கின்றனர் என்பது சரி. தண்டருள் என்பதன் பொருள் என்ன? தண்டருள் என்பதன் பொருள் பார்த்தீங்கன்னா குளிர்ந்த கருணை என்பதாகும். வேலு நாச்சியாரின் அமைச்சர் யார்? அவருடைய பெயர் என்ன? ஆன்சர் வேலு நாச்சியாரின் அமைச்சர் தாண்டவராயன் ஆவார். ஆசிய ஜோதி யாருடைய வரலாற்றை கூறும் நூலாகும்? ஆசிய ஜோதி பார்த்தீங்கன்னா புத்தரின் வரலாறு கூறும் நூலாகும். மா என்பது என்ன வகை சொல்? மா என்பது பார்த்தீங்கன்னா இது உரிச்சொல் என்பது சரி. இரண்டடியில் பாடப்படும் பாடல் வகை என்ன? இரண்டடியில் பாடப்படும் பாடல் வகை கன்னி என்பது சரியான விடை. 1937ஆம் ஆண்டு நடைபெற்ற இலக்கிய மாநாட்டில் வரவேற்பு குழு தலைவர் யார்? வரவேற்பு குழு தலைவராக இருந்தவர் ஊவேசா என்பது சரி. அணி என்பதற்கு பொருள் என்ன? அணி என்பதற்கு பொருள் பார்த்தீங்கன்னா அழகு என்பது சரி. அசோகன் புஷ்பாஞ்சலி என்ற மருத்துவ தம்பதியரின் மகன் பெயர் என்ன? அசோகன் புஷ்பாஞ்சலி அவங்க மகன் பெயர் பார்த்தீங்கன்னா ஹிதேந்திரன் என்பது சரி. திருக்குறள் எத்தனை சொற்களில் மனிதருக்கு அறத்தை போதிக்கிறது? திருக்குறள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7 சொற்களில் மனிதருக்கு அறத்தை போதிக்கிறது. திருக்குறள் எந்த வகை நூல்களில் ஒன்று? திருக்குறள் பார்த்தீங்கன்னா 10 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று திருக்குறள் ஆகும். ஒருவருக்கு சிறந்த அணி இன்சொல் மற்றும் எது என்று வள்ளுவர் கூறுகிறார்? ஒருவருக்கு சிறந்த அணி இன்சொல் மற்றும் பணிவு என்பது சரி. 2016ஆம் ஆண்டு மாற்றுத்திறனாளிகளுக்கான ஒலிம்பிக் போட்டி எங்கு நடைபெற்றது? 2016ல் எங்கு நடைபெற்றது? ரியோ என்பது சரி.
அகர வரிசையில் அறிவுரை சொல்லும் இலக்கியம் எது? அகர வரிசையில் அறிவுரை சொல்லும் இலக்கியம் ஆத்திச்சூடி ஆகும். அறிவியல் ஆத்திச்சூடி இயற்றியவர் யார்? அறிவியல் ஆத்திச்சூடி இயற்றியவர் நெல்லை சு முத்து ஆவார். ஔடதம் என்பதன் பொருள் என்ன? ஔடதம் என்பதன் பொருள் பார்த்தீங்கன்னா மருந்து என்பதாகும். அப்துல் கலாம் யாரை தம்மை ஒத்த அலைநீளத்தில் சிந்திப்பவர் என்று பாராட்டினார்? அவர் யாரை பாராட்டினார்னு பார்த்தீங்கன்னா நெல்லை சு முத்து அவர்களை. அறிவியல் சிந்தனைக்குள் ஆய்வில் மூழ்கு என்ற வரியை கூறியவர் நெல்லை சு முத்து ஆவார். வானை அளப்போம் கடல் மீனை அளப்போம் என்ற வரியை பாடியவர் ஆன்சர் பாரதியார் ஆவார். எந்த நாள் சிவகங்கை கோட்டை கதவுகள் திறக்கும் என்று வேலு நாச்சியார் கூறிட்டார்? அது எந்த நாள்? கொடுக்கப்பட்ட ஆப்ஷன்ல விஜயதசமி என்பது சரி. உயிர்மெய் எழுத்தில் தொடங்கும் சொல்லுக்கு முன் எது பயன்படுத்த வேண்டும்? உயிர்மெய் எழுத்தில் தொடங்கும் சொல்லுக்கு முன் எதை பயன்படுத்த வேண்டும்? ஆப்ஷன் பாருங்க. அது என்பதை பயன்படுத்த வேண்டும். ஆப்ஷன் அது நன்றாக உள்ளது என்பது சரி. ஐதர் அலியுடன் வேலு நாச்சியார் எந்த மொழியில் பேசினார்? ஐதர் அலியுடன் வேலு நாச்சியார் உருது மொழியில் பேசினார். தமக்கென முயலானோன்றால் என்ற வரி இடம்பெற்ற நூல் எந்த நூல்? தமக்கென முயலானோன்றால் என்ற வரி இடம்பெற்ற நூல் புறநானூறு ஆகும். உயிர் எழுத்தில் தொடங்கும் சொல்லுக்கு முன் எதை பயன்படுத்த வேண்டும்? உயிர் எழுத்தில் தொடங்கும் சொல்லுக்கு முன் ஆன்சர் ஓர் என்பதை பயன்படுத்த வேண்டும். தேசம் உடுத்திய நூலாடை என கவிஞர் குறிப்பிடும் நூல் எந்த நூல்? தேசம் உடுத்திய நூலாடை என்று ஆசிரியர் குறிப்பிடுவது திருக்குறள் என்பது சரி. எஸ் ராமகிருஷ்ணன் எழுதிய எந்த கதை தாவரங்களின் உரையாடல் என்னும் சிறுகதை தொகுப்பில் உள்ளது? ராமகிருஷ்ணன் எழுதிய பாதம் என்னும் சிறுகதை தான் தாவரங்களின் உரையாடல் என்ற சிறுகதை தொகுப்பில் உள்ளது. செம்மையர் என்பதன் பொருள் என்ன? செம்மையர் என்பதன் பொருள் பார்த்தீங்கன்னா சான்றோர் என்பதாகும். இந்திய கப்பல் நிறுவனத்தை தொடங்கியவர் யார்? இந்திய கப்பல் நிறுவனத்தை தொடங்கியவர் வ.உ.சி. அவர்கள். காந்தியடிகள் எதை அறமாக போற்றினார்? காந்தியடிகள் அறமாக போற்றியது எளிமையை என்பது சரி. சலீம் அலியின் வாழ்க்கை வரலாற்று நூலின் பெயர் என்ன? அவருடைய வாழ்க்கை வரலாற்று நூலின் பெயர் பார்த்தீங்கன்னா சிட்டுக்குருவியின் வீழ்ச்சி என்பது சரி. உலகிலேயே நெடுந்தொலைவு பயணம் செய்யும் பறவை எது? ஆர்டிகாலா. இந்த பறவை தான் பார்த்தீங்கன்னா உலகிலேயே நெடுந்தொலைவு பயணம் செய்யும் பறவையாகும். உலக சிட்டுக்குருவி நாள் எந்த நாள்? இதுல மார்ச் 20 தான் உலக சிட்டுக்குருவி தினமாக அனுசரிக்கப்படுகிறது. பறவை பற்றிய படிப்பின் பெயர் என்ன? பறவை பற்றிய படிப்பின் பெயர் ஆர்னித்தாலஜி என்பது சரி. கிழவனும் கடலும் இது எந்த மொழி நூலாகும்? கிழவனும் கடலும் பார்த்தீங்கன்னா இது ஒரு ஆங்கில நூலாகும். கிழவனும் கடலும் நோபல் பரிசு பெற்ற ஆண்டு என்ன? அந்த நூல் கிழவனும் கடலும் என்ற நூல் நோபல் பரிசு பெற்ற ஆண்டு 1954 ஆண்டாகும். சாண்டியோகோவிற்கு எத்தனை நாட்களாக மீன்கள் கிடைக்கவில்லை? சாண்டியோகோவுக்கு பார்த்தீங்கன்னா 81 நாட்களாக மீன்கள் கிடைக்கவில்லை. சாண்டியோகோவிற்கு எத்தனை நாட்கள்? 81 84 நாட்கள் அவருக்கு மீன்கள் கிடைக்கவில்லை. மனோலின் எத்தனை நாட்கள் சாண்டியாகோவுடன் கடலுக்கு சென்றான்? அவன் எத்தனை நாட்கள் சென்றான்னு பார்த்தீங்கன்னா முதல் 40 நாட்கள் சாண்டியாகோவுடன் மனோலின் கடலுக்கு சென்றான். முதல் எழுத்தை சார்ந்து வரும் எழுத்துக்கள் என்ன எழுத்துக்கள்? முதல் எழுத்தை சார்ந்து வரும் எழுத்துக்கள் சார்பெழுத்துக்கள் ஆகும். ஆயுத எழுத்தின் வேறு பெயர்களில் இல்லாதது எது? ஆயுத எழுத்தின் வேறு பெயர்களில் இல்லாதது முன்னிலை. அப்போ முப்புள்ளி முப்பாற்புள்ளி தனிநிலை என்றெல்லாம் ஆயுத எழுத்து அழைக்கப்படுகிறது. காளிதாசனின் தேனிசை பாடல்கள் எதிரொலிக்கும் இடம் எந்த இடம்? காளிதாசனின் தேனிசை பாடல்கள் எதிரொலிக்கும் இடம் காவிரி கரையாகும். இந்த பெரியவரின் அடிநிழலில் இருந்து தமிழ் கற்க வேண்டும் எனும் ஆவல் உண்டாகிறது என்று யாரை பற்றி காந்தியடிகள் குறிப்பிட்டார்? அந்த பெரியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா உவே சாமிநாதர் ஆவார்.
வேலு நாச்சியாரின் காலம் என்ன? ஆப்ஷன்ல பாருங்க. வேலு நாச்சியாரின் காலம் 1730 முதல் 1796 ஆண்டு வரை. அமுது சுரபியில் உணவை இட்டது யார்? அமுது சுரபியில முதலா உணவை இட்டது ஆதிரை ஆவார். தாராபாரதியின் இயற்பெயர் என்ன? தாராபாரதி அவர்களின் இயற்பெயர் ராதாகிருஷ்ணன் என்பதாகும். வஉசி சென்னை செல்லும் போது யாரை சந்திப்பதை வழக்கமாக கொண்டிருந்தார்? அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பாரதியார் என்பது சரி. ரவுலட் சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு எந்த ஆண்டு? ரவுலட் சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 1919 ஆண்டாகும். ஒரு பொருளின் இயல்பை மிகைப்படுத்தி அழகுடன் கூறுவது என்ன வகை அணி? இது நம்ம பார்க்குறப்பே கண்டுபிடிச்சிருவோம். உயர்வு நவிர்ச்சி அணியாகும். 1937 ஆண்டு நடைபெற்ற இலக்கிய மாநாட்டிற்கு தலைமை வகித்தவர்? ஆப்ஷன்ல பாருங்க. காந்தியடிகள் என்பது சரி. எஸ் ராமகிருஷ்ணன் எழுதாத நூல் எந்த நூல்? இதுல உபபாண்டவம், கதாவிலாசம், தேசாந்திரி இதெல்லாம் அவரால் எழுதப்பட்டது. வனம் என்பது எழுதாத நூலாகும். உழைப்பாளிகளின் உயர்வை போற்றி பாடியவர் பட்டுக்கோட்டையார். பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் ஆவார். குழந்தைகள் பள்ளிகளில் ஏற்ற தாழ்வின்றி படிக்க காமராசர் எதை அறிமுகப்படுத்தினார்? பள்ளி சீருடை என்பது சரி. ஆற்றுணா வேண்டுவதில் என்ற வரி இடம்பெற்ற நூல் எது? ஆற்றுணா வேண்டுவதில் என்ற வரி இடம்பெற்ற நூல் பழமொழி 400 ஆகும். ஆசாரக்கோவையின் ஆசிரியர் யார்? ஆசாரக்கோவையின் ஆசிரியர் பெருவாயின் முள்ளியார் ஆவார். நானிலம் படைத்தவன் என்ற பாடலை எழுதியவர் யார்? நானிலம் படைத்தவன் பாடலை எழுதியவர் முடியரசன் ஆவார். சரியான இணை என்று? ஆன்சர் கரெக்ட் தான். சரியான இணை புதிய ஆத்திச்சூடி பாரதியார். ஆத்திச்சூடி இயற்றியவர் ஔவையார். அறிவியல் ஆத்திச்சூடி இயற்றியவர் நெல்லை சு முத்து. அப்போ இதில் சரியான இணை புதிய ஆத்திச்சூடி பாரதியார் என்பது சரி. வீட்டு பயன்பாட்டிற்காக பொருள் வாங்குபவர் யார்? வீட்டு பயன்பாட்டிற்காக பொருள் வாங்குபவர்கள் நுகர்வோர் ஆவர். ஒன்றை சுட்டி காட்ட வரும் எழுத்துக்களுக்கு என்ன பெயர்? ஒன்றை சுட்டி காட்ட வரும் எழுத்துக்களுக்கு சுட்டு எழுத்துக்கள் என்று பெயர். திருக்குறள் எத்தனை சொற்களில் மனிதருக்கு அறத்தை போதிக்கிறது? திருக்குறள் பார்த்தீங்கன்னா 7 சொற்களில் மனிதருக்கு அறத்தை போதிக்கிறது. மயங்கொலி எழுத்துக்களில் இல்லாதது என்ன? மயங்கொலி எழுத்துக்கள் மொத்தம்ங்கிறது ஒரு கேள்வி இருக்கு. இதுல கொடுக்கப்பட்ட ஆப்ஷன்ல பாருங்க. மயங்கொலி எழுத்துக்கள் இல்லாதது சா என்பது சரியான விடையாகும். காரல் கபக் அவர் யார்? காரல் கபக் எழுத்தாளரா புலவரா? ஆன்சர் காரல் கபக் என்பவர் நாடக ஆசிரியர் ஆவார். காரல் கபக் எந்த நாட்டை சார்ந்தவர்? கபக் சார்ந்த நாடு பார்த்தீங்கன்னா செக் நாடு என்பது சரி. ரோபோ என்ற சொல்லுக்கு பொருள் என்ன? ரோபோ என்ற சொல்லுக்கு பொருள் அடிமை என்பதாகும். ஆயுத எழுத்துக்களின் ஒலிக்கும் கால அளவு என்ன? ஆயுத எழுத்துக்கள் ஒலிக்கும் கால அளவு பார்த்தீங்கன்னா அரை மாத்திரை அளவில் ஒலிக்கும். எந்த ஆண்டு காரல் கபக் நாடகத்தில் ரோபோ என்ற சொல்லை பயன்படுத்தினார்? எந்த ஆண்டு? ஆன்சர் 1920 ஆண்டு. பழையன கழிதலும் இந்த கோடிட்ட இடத்துல என்ன வரும்? பழையன கழிதலும். ஆன்சர் புதியன புகுதலும் என்பது சரி. தவறான இணை எது? இலை தலை இலை மெலி இலை நெகிழி. இதுல ஆன்சர் இலை நெகிழி என்பது தவறான இணையாகும். அடுத்த ஒன்று சரியான இணை எது? தலை இலை தலை கட்டுதல். ஆன்சர் கரெக்ட் தான். தலை என்பது சிரசு என்பது சரியான இணையாகும். விருந்தினர் முகம் எப்போது வாடும்? விருந்தினர் முகம் எப்போது வாடும்? நம் முகம் மாறினால் விருந்தினர் முகம் வாடும் என்பது சரி. ஆராயும் அறிவுடையவர்கள் எந்த சொற்களை பேச மாட்டார்? ஆராயும் அறிவுடையவர்கள் பயன் தராத சொற்களை பேச மாட்டார். நானிலம் என்ன என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது என்ன? நானிலம் இதை நம்ம எப்படி பிரிக்கலாம்? 4 கூட்டல் நிலம் என்று பிரிக்க முடியும். ரோபோவுக்கு குடியுரிமை வழங்கிய நாடு எந்த நாடு? சவுதி அரேபியா தான் ரோபோவுக்கு குடியுரிமை வழங்கிய நாடாகும்.
சவுதி அரேபியா நாடு குடியுரிமை வழங்கிய ரோபோவின் பெயர் என்ன? அந்த ரோபோவின் பெயர் பார்த்தீங்கன்னா சோபியா என்பது சரி. நுட்பமாக சிந்தித்து அறிவது என்ன அறிவு? நுட்பமாக சிந்தித்து அறிவது நுண்ணறிவு என்பது சரி. எந்த நூலை படித்து அறிவு, தன்னம்பிக்கை, மகிழ்ச்சி அடைந்ததாக அப்துல் கலாம் ஐயா கூறுகிறார்? அது எந்த நூல்? ஆன்சர் விளக்குகள் பல தந்த ஒளி என்பது சரி. இந்தியாவின் தேசிய அறிவியல் நாள் எப்போது கொண்டாடப்படுகிறது? இந்தியாவில் தேசிய அறிவியல் தினம் பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 28ஆம் தேதி அன்று கொண்டாடப்படுகிறது. நரசிம்மவர்மனின் தந்தை யார்? நரசிம்மவர்மனின் தந்தை மகேந்திரவர்மன் என்பது சரி. பள்ளிக்கூடம் செல்லாததற்கு ஆடு மேய்க்கும் சிறுவர்கள் கூறிய காரணம் என்ன? காமராஜர் ஐயா அந்த மாணவர்களை பார்த்து கேட்கிற, சிறுவர்களை பார்த்து பள்ளிக்கூடம் செல்லாததற்கு காரணம், அந்த சிறுவர்கள் பார்த்தீங்கன்னா ஊரில் பள்ளிக்கூடம் இல்லை என்பது சரி. வினா எழுத்துக்கள் சொல்லின் அகத்தே நின்று வினா பொருளை உணர்த்தும். வினா எழுத்துக்களை நீக்கினால் பொருள் தராது. அது எந்த வகை வினா? ஆன்சர் அது அகத்தே அப்படின்னு வர்றதுனால அகவினா என்பது சரி. மெல்வினத்திற்கான இன எழுத்து இடம்பெறாத சொல் எது? மெல்லினத்திற்கான இன எழுத்து இடம்பெறாத சொல் ஆன்சர் கல்வி என்பது சரி. பிறர் நமக்கு செய்யும் தீங்கை பொறுத்து கொள்வது என்னவாகும்? பிறர் நமக்கு செய்யும் தீங்கை பொறுத்து கொள்வது பொறை என்பது ஆகும், பொறுமை. உதித்த என்ற சொல்லுக்குரிய எதிர்ச்சொல் என்ன? உதித்த என்ற சொல்லிற்குரிய எதிர்ச்சொல் மறைந்த என்பது சரி. ஆசாரக்கோவை என்பதன் பொருள் என்ன? ஆசாரக்கோவை என்பதன் பொருள் பார்த்தீங்கன்னா நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு என்பதாகும். கன்னியாகுமரியில் காமராசருக்கு எந்த ஆண்டு மணிமண்டபம் அமைக்கப்பட்டது? ஆன்சர் எந்த ஆண்டுன்னு பார்த்தீங்கன்னா 2/10/2000ஆம் ஆண்டு காமராசருக்கு மணிமண்டபம் அமைக்கப்பட்டது. ஆஇ அந்த இந்த இது என்ன வகையான திரிபு? அந்த இந்த இது பார்த்தீங்கன்னா சுட்டு திரிபு என்பது சரி. ஆசிய கண்டத்திலேயே 2வது பெரிய நூலகம் எதுன்னு பார்த்தீங்கன்னா அண்ணா நூற்றாண்டு நூலகம் என்பது சரி. சிற்பக்கலை எத்தனை வகைப்படும்? சிற்பக்கலை பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 வகை என்பது சரியான விடை. காமராசர் உள்நாட்டு விமான நிலையம் எங்கு உள்ளது? காமராசர் உள்நாட்டு விமான நிலையம் சென்னையில் உள்ளது. மூதுரையில் எத்தனை பாடல்கள் உள்ளன? மூதுரையில் பார்த்தீங்கன்னா 31 பாடல்கள் உள்ளன. கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என கூறியவர் யார்? கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என கூறியவர் ஔவையார் ஆவார். பிறரால் அழிக்கவோ கைப்பற்ற முடியாத செல்வம் எது? பிறரால் அழிக்கவோ கைப்பற்ற முடியாத செல்வம் கல்வி ஆகும். ஔவையாரின் நூல்களில் இல்லாதது எது? ஔவையாரின் நூல்களில் இல்லாதது புதிய ஆத்திச்சூடி என்பது சரி. மாணவர்கள் நூல்களை எவ்வாறு கற்க வேண்டும்? மாணவர்கள் நூல்களை பார்த்தீங்கன்னா மாசற கற்க வேண்டும் என்பது சரி. கைப்பொருள் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது என்ன? கைப்பொருள் இதை நம்ம எப்படி பிரிப்போம்? கை கூட்டல் பொருள் என பிரிக்கலாம். தலைவர்கள் பிறந்தநாள் தினத்தில் பொருந்தாத இணை எது? ஆப்ஷன்ல பாருங்க. பொருந்தாத இணை எந்த இணை? அப்துல் கலாம் பிறந்த நாள் குழந்தைகள் தினம், அது மாணவர்கள் தினமாக வரும். குழந்தைகள் தினம் அப்படிங்கிறது பொருந்தாத இணையாகும். ஆசாரக்கோவையில் எத்தனை நல்லொழுக்கங்கள் கூறப்பட்டுள்ளன? ஆசாரக்கோவையில் பார்த்தீங்கன்னா 8 நல்லொழுக்கங்கள் கூறப்பட்டுள்ளன. பாடுபட்டு தேடிய பணத்தை புதைத்து வைக்காதீர், இது யாருடைய அறிவுரை? பாடுபட்டு தேடிய பணத்தை புதைத்து வைக்காதீர் என்பது ஔவையார் பாட்டியின் அறிவுரையாகும். காமராசர் வாழ்ந்த இல்லங்கள் சென்னை இல்லம் மற்றும் இன்னொரு இல்லம் எங்கே உள்ளது? இன்னொரு இல்லம் பார்த்தீங்கன்னா விருதுநகர் இல்லம் என்பது சரி. ஆசாரக்கோவையில் எத்தனை வெண்பாக்கள் உள்ளன? ஆசாரக்கோவையில் உள்ள வெண்பாக்கள் 100 வெண்பாக்கள் உள்ளன. ஆசிய கண்டத்திலேயே மிகப்பெரிய முதல் நூலகம் எங்கு உள்ளது? ஆசிய கண்டத்திலேயே மிகப்பெரிய முதல் நூலகம்
உள்ள இடம் பார்த்தீங்கன்னா சீனா ஆகும். எந்த மலரை மோந்து பார்த்தால் வாடிவிடும்? அது எந்த மலர்? ஆன்சர் கரெக்டு தான், அனிச்ச மலரை மோந்து பார்த்தால் வாடிவிடும். அண்ணா நூற்றாண்டு நூலகம் எத்தனை அடுக்குகளை கொண்டது? அண்ணா நூற்றாண்டு நூலகம் பார்த்தீங்கன்னா 8 அடுக்குகளை கொண்டது. நூலகத்தின் வகைகளில் இல்லாதது எது? நூலகத்தின் வகைகளில் இல்லாதது பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து நூலகம் என்பது சரி. 3 மைல் தூரத்தில் எந்த பள்ளி நிறுவ வேண்டும் என்று காமராசர் நிறுவினார்? 3 மைல் தூரத்தில் எந்த பள்ளின்னு பார்த்தீங்கன்னா நடுநிலை பள்ளி என்பது சரி. நூலகத்தில் படித்து சிறந்த நிலை அடைந்தவர்களில் பொருந்தாதவர் யார்? ஆன்சர் கரெக்டு தான், காமராசர் என்பது சரி. கொள்வதும் மிகை கொளாது என்ற வரி இடம்பெற்ற நூல் எந்த நூல்? கொள்வதும் மிகை கொளாது என்ற வரி இடம்பெற்ற நூல் பட்டின பாலையாகும். எத்தனை தலைமுறையாக மாமல்லபுர சிற்பங்கள் செதுக்கப்பட்டுள்ளன? அது எத்தனை தலைமுறையாகன்னு பார்த்தீங்கன்னா 4 தலைமுறையாக என்பது சரி. லா 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 எழுத்து வேறுபாடுகளில் சரியான இணை எது? ஆப்ஷன்ல பாருங்க, இதுல சரியான இணை எதுன்னு பார்த்தீங்கன்னா விலை உண்டாக்குதல் என்பது சரியான இணையாகும். மூத்தோர் கூறும் அறிவுரை, அது மூத்தோர் கூறும் அறிவுரை என்பது மூதுரை என்பது சரியான விடை. மூத்தோர் கூறும் அறிவுரை மூதுரை ஆகும். நரசிம்மவர்மருக்கு பாறையின் நிழல் எதை போன்று தெரிந்தது? நரசிம்மவர்மருக்கு பாறையின் நிழல் பார்த்தீங்கன்னா யானை போன்று தெரிந்தது. எளிய தமிழில் சமூக கருத்துக்களை வலியுறுத்தி பாடியவர் யார்? எளிய தமிழில் சமூக கருத்துக்களை வலியுறுத்தி பாடியவர் பட்டுக்கோட்டையார் ஆவார். சிறந்த நூலகர்களுக்கு எந்த விருது வழங்கப்படுகிறது? சிறந்த நூலகர்களுக்கு பார்த்தீங்கன்னா அரங்கநாதன் விருது. ஆப்ஷன் சி சரியான விடை. பொருந்தாத இணை, இது அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் தரைத்தளத்தில் என்ன, முதல் தளத்தில், 3ஆம் தளத்தில், இதில் பொருந்தாத இணை ஆன்சர் கரெக்டு தான். எதுன்னு பார்த்தீங்கன்னா முதல் தளம் தமிழ் நூல்கள் என்பது பொருந்தாத இணையாகும். நடுவண் அரசு எந்த ஆண்டு காமராசருக்கு பாரத ரத்னா வழங்கி சிறப்பித்தது? அது எந்த ஆண்டு? 1976ஆம் ஆண்டாகும். நடுவு நின்ற நன்னெஞ்சினோர் என்ற வரி இடம்பெற்ற நூல் எது? நடுவு நின்ற நன்னெஞ்சினோர் என்ற வரி இடம்பெற்ற நூல் ஆன்சர் பட்டின பாலையாகும். உச்சரிப்பில் சிறிதளவே மட்டுமே வேறுபாடுள்ள ஒலிகளை எவ்வாறு அழைக்கிறோம்? உச்சரிப்பில் சிறிதளவே மட்டுமே வேறுபாடுள்ள ஒலிகளை நம்ம பார்த்தீங்கன்னா மயங்கொலிகள் என அழைக்கிறோம். காமராசரின் சிறப்பு பெயர்களில் இல்லாதது எது? ஆன்சர் தென்னாட்டின் சாக்ரடீஸ். பெரியார் தான், காமராசர் கிடையாது. மயங்கொலி எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை? மயங்கொலி எழுத்துக்கள் மொத்தம் பார்த்தீங்கன்னா 8 எழுத்துக்கள் உள்ளன என்பது சரி. பண் என்பதன் பொருள் என்ன? பண் என்பதன் பொருள் இசை என்பதாகும். முத்தேனில் இல்லாதது என்ன? இதில் கொம்பு, பொந்து, கொசுத்தேன் எல்லாம் முத்தேனில் உள்ளது. காட்டுத்தேன் என்பது முத்தேனில் இல்லாதது ஒன்றாகும். பள்ளி சீரமைப்பு மாநாடுகள் நடத்தியவர் யார்? பள்ளி சீரமைப்பு மாநாடுகள் நடத்தியவர் காமராசர் என்பது சரி. மூதுரையின் ஆசிரியர் யார்? மூதுரையின் ஆசிரியர் ஔவையார் என்பது சரி. மற்போரில் சிறந்தவன் யார்? ஆப்ஷன்ல பாருங்க, மற்போரில் சிறந்தவன் நரசிம்மவர்மனாவார். முடியரசின் சிறப்பு பெயர்கள் எது? முடியரசனின் சிறப்பு பெயர்கள் கவியரசு என்று போற்றப்படுகிறார். நரசிம்மவர்மனின் காலம் என்ன? நரசிம்மவர்மன் அவருடைய காலம் பார்த்தீங்கன்னா 7ஆம் நூற்றாண்டு ஆகும். பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர் எந்த கவிஞர் என போற்றப்படுகிறார்? பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் மக்கள் கவிஞர் என்று போற்றப்படுகிறார். துறைமுக நகரங்கள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? துறைமுக நகரங்கள் பார்த்தீங்கன்னா பட்டினம் என்று அழைக்கப்படுகிறது. நெல்லை கொடுத்து உப்பை பெற்றதை எந்த நூல் வாயிலாக அறிந்து கொள்ள முடியும்? நெல்லை கொடுத்து உப்பை பெற்றதை நற்றிணை மூலம் நாம் அறிந்து கொள்ள முடியும்.
பாலோடு வந்து கூலோடு என்ற வரி இடம்பெற்ற நூல் எந்த நூல்? பாலோடு வந்து கூலோடு என்ற வரி இடம்பெற்ற நூல் குறுந்தொகை ஆகும். காமராசர் முதலமைச்சராக பொறுப்பேற்ற போது எத்தனை தொடக்கப் பள்ளிகள் மூடப்பட்டிருந்தன? காமராசர் முதலமைச்சராக பொறுப்பேற்ற போது 6000 தொடக்கப் பள்ளிகள் மூடப்பட்டிருந்தன. பொங்கல் உத்தராயன் என்று எந்த மாநிலத்தில் கொண்டாடப்படுகிறது? பொங்கல் உத்தராயன் என்று ராஜஸ்தானில் கொண்டாடப்பட்டு வருகிறது. முடியரசனின் இயற்பெயர் என்ன? முடியரசின் இயற்பெயர் பார்த்தீங்கன்னா துரைராசு என்பதாகும். நரசிம்மவர்மனின் சிறப்பு பெயர் என்ன? ஆப்ஷன் பாருங்க. நரசிம்மவர்மனின் சிறப்பு பெயர் பார்த்தீங்கன்னா மாமல்லன் என்பதாகும். முடியரசனின் நூல்களில் இல்லாதது எது? ஆன்சர் தென்றல் என்பது முடியரசின் நூல் கிடையாது. தாள் என்பதன் பொருள் என்ன? தாள் என்பதன் பொருள் பார்த்தீங்கன்னா தாலாட்டு, அதாவது தாள்னா நாக்கை குறிக்கும். பொன்னோடு வந்து கரியோடு பெயரும் என்ற வரி இடம்பெற்ற நூல் எது? பொன்னோடு வந்து கரியோடு பெயரும் என்ற வரி இடம்பெற்ற நூல் அகநானூறு ஆகும். குழுவாக செல்லும் வணிகர்களுக்கு என்ன பெயர்? குழுவாக செல்லும் வணிகர்கள் வந்து பார்த்தீங்கன்னா வணிக சாத்து என்று அழைக்கப்பட்டனர். உழைக்கும் மக்களின் களைப்பை போக்கும் பாடல் என்ன வகையான பாடல்? உழைக்கும் மக்களின் களைப்பை போக்கும் பாடல் நாட்டுப்புற பாடல்களாகும். கடலும் கடல் சார்ந்த இடம் எந்த இடம்? கடலும் கடல் சார்ந்த இடம் பார்த்தீங்கன்னா நெய்தல் ஆகும். திருவள்ளுவர் ஆண்டை கணக்கிட நடப்பு ஆண்டுடன் எதை கூட்ட வேண்டும்? திருவள்ளுவர் ஆண்டை கணக்கிட நடப்பு ஆண்டுடன் பார்த்தீங்கன்னா 31 கூட்ட வேண்டும் என்பது சரி. தாலாட்டு எந்த வகை இலக்கியங்களில் ஒன்று? தாலாட்டு பார்த்தீங்கன்னா வாய்மொழி இலக்கியங்களில் ஒன்றாகும். கதிரவனுக்கு நன்றி கூறும் விழா எது? கதிரவனுக்கு நன்றி கூறும் விழா பார்த்தீங்கன்னா பொங்கல் விழா ஆகும். நாட்டுப்புற பாடல்களை எவ்வாறு அழைப்பர்? நாட்டுப்புற பாடல்களை பார்த்தீங்கன்னா வாய்மொழி இலக்கியம் என அழைப்பர். கல்விக்கண் திறந்தவர் என்று காமராசரை போற்றியவர் யார்? கல்விக்கண் திறந்தவர் என்று காமராசரை போற்றியவர் தந்தை பெரியார் ஆவார். நானிலம் படைத்தவன் என்ற பாடல் எந்த நூலில் இடம்பெற்றது? நானிலம் படைத்தவன் என்ற பாடல் பார்த்தீங்கன்னா புதியதொரு விதி செய்வோம் என்ற நூலில் இடம்பெற்றுள்ளது. நெய்தல் நில பூ என்ன பூ? நெய்தல் நில பூ பார்த்தீங்கன்னா தாளம்பூ என்பது சரி. அந்த காலத்தில் மழை கடவுளை வேண்டி போகி பண்டிகை என்ன விழாவாக கொண்டாடப்பட்டது? அந்த காலத்துல மலைக்கடவுளை வேண்டி போகி பண்டிகை வந்து பார்த்தீங்கன்னா இந்திர விழாவாக கொண்டாடப்பட்டது. அண்ணா நூலகத்தில் ஓலைச்சுவடிகள் எந்த தளத்தில் உள்ளன? அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் ஓலைச்சுவடிகள் வந்து பார்த்தீங்கன்னா 7ஆம் தளத்தில் உள்ளன. கல்விக்கண் திறந்தவர் யார்? கல்விக்கண் திறந்தவர் ஐயா காமராசர் ஆவார். நூலக விதியை உருவாக்கியவர் யார்? நூலக விதியை உருவாக்கியவர் அரங்கநாதன் ஆவார். நெய்தல் நில மக்கள் யார்? ஆப்ஷன்ல பாருங்க. நெய்தல் நில மக்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா எயிற்றியர் என்பது சரி. நாட்டுப்புற இயலாய்வு என்ற நூலை தொகுத்தவர் யார்? நாட்டுப்புற இயலாய்வு என்ற நூலை தொகுத்தவர் சு சக்திவேல் ஆவார். மீனவர்களுக்கு பொருந்தும் இணை எந்த இணை? அவங்களுக்கு விண்மீன்கள் என்னவா இருக்கும்? கடல் அலை, விரிந்த கடல், மணல். மீனவர்களுக்கு பொருந்தும் இணை கடல் அலை தோழன் என்பது அந்த பாடல் பரி பொருத்தப்பட்டுள்ளது. பொங்கல் லோரி என்று எந்த மாநிலத்தில் கொண்டாடப்படுகிறது? பொங்கல் லோரி என்ற பெயரில் பஞ்சாபில் கொண்டாடப்படுகிறது. வெள்ளி பனிமலையின் மீது என்ற வரியை பாடியவர் யார்? வெள்ளி பனிமலையின் மீது என்ற வரியை பாடியவர் பாரதியார் ஆவார். பழையன கழிதலும் புதியன புகுதலும் உணர்த்தும் நாள் எந்த நாள்? பழையன கழிதல் புதியன புகுதல் உணர்த்தும் நாள் போகி பண்டிகையாகும். மாடு என்னும் சொல்லுக்கு என்ன பொருள்? மாடு என்ற சொல்லுக்கு இன்னொரு பொருள் பார்த்தீங்கன்னா செல்வம் என்பதையும் குறிக்கும். பொங்கல் மகர சங்கராந்தி என்று எந்த மாநிலத்தில் கொண்டாடப்படுகிறது? மகர சங்கராந்தி ஆப்ஷன்ல படி பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசத்தில் மகர சங்கராந்தி என்ற பெயரில் கொண்டாடப்படுகிறது. இந்திய நூலக அறிவியலின் தந்தை யார்? சி ஆர் அரங்கநாதன் தான்
இந்திய நூலக அறிவியலின் தந்தையாவார். கடைசி ஒன்று, நெய்தல் நில மக்களின் தொழில் என்ன? நெய்தல் நில மக்களின் தொழில் ஆப்ஷன் படி பார்த்தீங்கன்னா மீன் பிடித்தல் என்பது சரி. ஃப்ரெண்ட்ஸ், இதில் 6th தமிழ் நல்லா படிச்சிருந்தீங்கன்னா இதை அட்டன் பண்ணுங்கள். கண்டிப்பாக இதை நான் கேள்வி அதுக்காக தான் குயிக்காக பாட்டு வந்தேன். நெய்தல் நில மக்கள் தொழில்னாவே நீங்கள் ஆப்ஷன் டிங்கிறத ஞாபகப்படுத்தியிருப்பீங்க. இது மாதிரி பாட்டு வாங்க. நம்ம ஜிகே இல்லாமல் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தமிழும் நம்ம பார்த்துட்டு வரலாம். கண்டிப்பாக இது உங்கள் ரிவிஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம். தேங்க்யூ ஆல்.